நீங்கள் ஒரு விசுவாசத்தை அறிக்கை செய்து கொண்டிருக்கலாம். இப்போது ஜெபிச்சது ஒன்று, வாழ்க்கையில் நடக்கிறது எதிர்மறையாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சோர்வுகள் வந்துடுது. நான் இப்போ தான் ஜெபிச்சேன் சுகத்துக்காக, இப்போ தான் ஜெபிச்சேன் வெற்றிக்காக, இப்போ தான் ஜெபிச்சேன் நல்வாழ்விற்காக, இந்த பிரச்சனை மாறும் இப்போ தான் ஜெபிச்சேன், ஆனால் பிரச்சனை இப்போ தான் ரொம்ப சிவியராக போயிட்டு இருக்குது, இப்போ தான் எதிர்மறையான வார்த்தையெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறோம். அப்போது இந்த இடத்துல தான் சோர்வுகளை உண்டு பண்ணுகிற 3 காரியங்கள். ஒன்று, எதை நான் பார்க்கிறேன், எதை நான் பார்க்கிறேன், எதை நான் கேட்கிறேன், எதோடு நான் என்னை இணைச்சு கொள்கிறேன், மெர்ஜ் பண்ணுறேன். அப்போது எதை பார்க்குறோம் அப்படின்னா, சூழ்நிலை பார்த்தா ஜெபிச்சோம். பேதுரை பார்த்து எடுத்து காண்பித்தேன், நீரே ஆனால் இந்த கடலில் நானும் நடந்து வர ஆண்டவரே. ஜெபிச்சான், நடந்தான். நடந்த உடனே பெரும் காற்றை பார்த்த உடனே அவன் மூழ்கிட்டான். சிலர் நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்லா உற்சாகமாக ஜெபிக்கிறீங்க, சூழ்நிலைகளை பார்த்ததுனால மூழ்கி இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். ஏன் மூழ்கிறீங்க அப்படின்னா, எதை பார்த்தீங்க? சூழ்நிலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. எவீரு தன்னுடைய மகள் சுகமாக வேண்டும் என்று இயேசுவை கூட்டு கொண்டு வருகிறான். உற்சாகமாக கூட்டு வரான், வேகமாக கூட்டு வரான். வர வழியிலேயே அவன் வீட்டில் இருந்து ஒரு செய்தி வருகிறது, உன்னுடைய மகள் மரித்து போய்விட்டாள். நீங்களாக இருந்தாலும் அதை தான் யோசித்திருப்போம். அப்போ இனிமேல் இயேசுட்ட ஜெபிக்க வேண்டாம், ஏன்னா எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. மகள் மரித்து போன பிற்பாடு இயேசு எதுக்கு? அதான் முடிச்சிருச்சே, வேணா அடக்காரங்க வேணா கூட்டு போய்க்கலாம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல கூட அடக்காரனை செய்யவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அடக்கத்துக்காய் கொண்டு போனவனை கூட இயேசு உயிர்ப்பித்திருக்கிறார். பாடையை தொட்டார், செத்து போயிருந்த ஒருத்தனை வாலிபனை உயிர்ப்பித்திருக்கிறார். இந்த காலவிலே சொல்கிறார், அந்த எவீரு ஒன்றை கேட்டான், கேட்டு மனசில் ஒரு பதட்டம் வர ஆரம்பிக்குது, சோர்வு வர ஆரம்பிக்கிறது. இனிமேல் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது இயேசு சொல்கிறாரு, ஹேய் பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அவன் ஏதோ ஒன்று கேட்டனால் உள்ள சோர்வு வந்துருச்சு. ஏதோ ஒன்று கேட்டான், என்ன கேட்டான்? மகள் மரித்து போய்விட்டால் உள்ள சோர்வு வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலையில் சொல்கிறார், எதை பார்க்கிறாய் என்பதை முக்கியம், எதை கேட்கிறன்றது ரொம்ப முக்கியம். 3வது பார்த்தோம், எதை நான் பிலீவ் பண்ணுறேன், எதோட என்னை மெர்ஜ் பண்ணுறேன், எதோட நான் இணைக்க போகிறேன். உலகத்தின் வார்த்தையா தேவனுடைய வார்த்தையை எவரு கரெக்டாக திங்க் பண்ணிட்டான். மரித்து போனால் செய்தி வருகிறது, ஆனால் இயேசு சொல்கிறாரு, ஓ மக பிழைப்பான்றாரு. உன் மகள் பிழைப்பாள், உன் மகள் பிழைப்பாள், உன் மகள் நீ விசுவாசி, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள், அவள் பிழைப்பாள், அவள் உயிர் பெறுவாள். இப்போ மரித்து போனால்ன்ற செய்தி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிழைப்பு. இப்போ 2 எதை நம்ப போறீங்க? அப்போ காதில் சில காரியங்கள் உள்ள வருது, உனக்கெல்லாம் நடக்காது, உனக்கெல்லாம் முடியாது அப்படி சொல்லும் பொழுது இப்போ மைண்டில் டிசைட் பண்ணுறோம். என்ன டிசைட் பண்ணுறோம்? இதுவா அதுவா, நடக்குமா நடக்காதா, பிழைப்பாளா பிழைக்க மாட்டாளா, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு காரியம் வருது. இலக்கத்தை சொல்ல இல்லை, பிழைப்பான்னு அவர் சொல்கிறாரு. எதோட என்ன மெர்ஜ் பண்ணுறேன், எதோட நான் அட்டாச் பண்ண போகிறேன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ, ஏதோடு உங்களை இணைத்துக் கொள்கிறதோ அதுவே உங்கள் வாழ்க்கையாக மாறப்போகிறது. எவருக்கு 2 சத்தம், மரித்து போனால்ன்ற சத்தம், இன்னொரு சத்தம் பிழைப்பாடுற சத்தம். டிசைட் பண்ணுறான், நான் இயேசுவோட அவருடைய வார்த்தையோட என் மைண்டை நான் இணைக்க போகிறேன், என் மக கண்டிப்பா பிழைப்பா. இங்கே தான் ஜெபம் ரொம்ப முக்கியமாகுது. ஜெபம்னா நம்ம சாதாரணிக்காதீங்க. ஜெபிச்சு பார்க்குறேன் பார்த்தேன், ஜெபன்ற ஒரு சாதாரணமான ஒரு காரியம் இல்லை, இட்ஸ் அ பவர்ஃபுல் ஒன், இட்ஸ் அ பவர்ஃபுல், ரொம்ப ரொம்ப முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு காரியம் இது. ஆகதான் விசுவாச பிள்ளைகள் நான் சொல்கிறேன், சோர்ந்து போகாதிருங்கள்.